மறைந்த அபிநய்க்காக கேபி பாலா எப்பேற்பட்ட விஷயம் செய்திருக்காரு பாருங்க. கஸ்தூரி ராஜா டைரக்ஷன்ல 2002ல ரிலீஸ் ஆன துள்ளுவதோ இளமை படத்துல விடலை பசங்க நிறைய பேர் அறிமுகமானாங்க. அதுல முக்கியமானவங்க தான் தனுஷ், அபிநய் மற்றும் ஷெரீன். இதுல அபிநய் தவிர மற்ற 2 பேரும் டாப்புக்கு போயிட்டாங்க. ஆனா அபிநய் மட்டும் சின்ன வயசு அரவிந்த் சுவாமி மாதிரி இருந்தாலும் அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அதை தொடர்ந்து சிங்கார சென்னை, ஜங்ஷன், என்றென்றும் புன்னகை, ஆறுமுகம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உள்ளிட்ட சில படங்கள்ல குணச்சித்திர வேடத்திலையும் விளம்பரங்களையும் நடிச்சாரு. அதோட விஜயோட துப்பாக்கி படத்துல வில்லனுக்கு அபிநய் டப்பிங்கும் பேசினாரு. இந்த விஷயமே லேட்டஸ்டா தான் தெரிஞ்சது. ஒரு கட்டத்துல ஃபீல்ட் அவுட் ஆனவர் கடந்த சில வருஷங்களுக்கு முன்ன கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டாரு. சினிமா வாய்ப்பு இல்லாததால மருத்துவ செலவுக்கு 28 லட்சம் ரூபாய் தேவை, யாராவது உதவி செய்யுங்கன்னு வீடியோ வெளியிட்டு எல்லோரையும் கண்கலங்க வச்சாரு. அதை பார்த்து அதிர்ச்சியான தனுஷ் 5 லட்சம் ரூபாயும், கேபி பாலா 1 லட்சம் ரூபாயும் கொடுத்து உதவினாங்க. வெறும் 44 வயதான இவர் திடீர் கல்லீரல் பாதிப்பு அதிகமாகவே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அங்கு சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு உயிரிழந்தாரு. உறவினர்கள் யாரும் இல்லாம தனிமையில இருந்த அவருடைய இறுதி சடங்குகளை யார் செய்யறது அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில கேபி பாலா இறுதி சடங்குகளை செய்ய போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.